ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வாட்டர் ஹீட்டர் திடீர்னு ஹீட் ஆகலை, ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை நாமளே எப்படி சரி பண்ணலாம், அதில் என்னென்ன ஃபால்ட் வரும், அதை எப்படி சரி பண்ணலான்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ இது வாட்டர் ஹீட்ரு ஃபால்ட்டுன்னு நம்ம எடுத்திருக்கோம். பஜாஜ் வாட்டர் ஹீட்ரு, சரிங்களா. இதை ஹீட் ஆகலை, தண்ணி ஹீட் ஆகலை, சுவிட்சு போட்டோம்னா ஆனே ஆகலை, இண்டிகேட்டரு லைட்டு எரியல. நம்ம கழட்டி செக் பண்ணோம், சீரீஸில் பாருங்கள், செக் பண்ணுறேன், கண்டினியூட்டி வரல. சரி, கழட்டிக்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கீழே வால்வுக்கிட்ட ஸ்க்ரூ இருக்கும், அதை கழட்டிட்டு அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா வால் மாட்டோம் இல்லைங்களா, அந்த சைடில் ரெண்டு சைட்லேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் பொறுமையாக கழட்டிக்கோங்க. கழட்டி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது தொடர்ந்து பாருங்கள். சிம்பிளாக வாட்டர் ஹீட்டர் ஈஸியாக நம்மளே பண்ணலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஸ்க்ரூ கழட்டிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு லாக் இருக்கும், அது லாக் உடைச்சிடாமல் பொறுமையாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், இதுதான் ஹீட்டிங் டேங்க்கு. தண்ணி இதுக்குள்ளே தான் ஹீட் ஆகி வரும். இப்போ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பு பார்க்கலாம். இது இண்டிகேட்ரு இருக்குது பார்த்திங்களா, அந்த செட்டப்பு பொறுமையாக கேட்டிங்க. இது இன்லெட் வால்வ். இப்போ ரெண்டு வால்வ் இருக்குது பாருங்கள், இது தண்ணி உள்ளே போகிறது, அந்த எக்ஸ்ட்ரா ஒரு சைடில் ஒரு வால்வ் வருது பாருங்கள், அது மாதிரி இருந்ததுன்னா இன்லெட் வால்வு, இது அவுட்லெட்டு, சரிங்களா. இப்போ பொறுமையாக கவனிங்க. இப்போ நம்ம அந்த டேங்க் வெளியில் எடுத்துக்கலாம். உள்ளே சைடில் ஒரு ஸ்க்ரூ கிளாம்ப் போட்டிருப்பாங்க, அந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டேங்க் வெளியில் எடுத்துக்கலாம், சரிங்களா. பொறுமையாக அது வெளியில் எடுத்துக்கோங்க. அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் மெயின் லைன் வருது இல்லைங்களா, லைன் கார்டு, அதனுடைய ஒயருக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் லூஸ் பண்ணிட்டு அதை எடுத்துக்கோங்க. பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டர் ஹீட்டர் ஈஸியான ஒரு மெத்தடாக தான் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம அயன் பாக்ஸில் வர மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கழட்டியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ லைன் ஃபேஸு, நியூட்ரல், எர்த் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நம்ம கழட்டினோம்னா ஒயர்லாம் கட் ஆகிருக்கான்னு பாருங்கள். இது தெர்மோஸ்டாட்டு ஒயரு, இது இண்டிகேட்டர் பாருங்கள். ஒன்று மெயின் ஆன் இண்டிகேட்ரு, இன்னொன்று தண்ணி ஹீட் ஆச்சுன்னா அது இண்டிகேட் பண்ணுற ரெண்டு இண்டிகேட்ரு வரும், சரிங்களா. இது ரெண்டு இண்டிகேட்ரு. இப்போது இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஒயர்லாம் எதாவது கட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது ஒயரை செக் பண்ணிக்கணும். பாருங்கள், இது எர்த் ஒயரு பாடியில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம 3 லைனும் ஃபேஸு, எர்த்து, ஃபேஸு, நியூட்ரல், கண்டினியூட்டி பார்த்துக்கணும். கண்டினியூட்டி நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு சீரீஸ் போட்டு பார்த்துருக்கோம், அதே மெத்தடில் கண்டினியூட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒயர் நல்லாயிருக்கு அப்படின்னா ஓகே. எங்கேயாவது ஒயர் கட் ஆகிருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கட் பண்ணி சீவிட்டு டேப் வச்சிட்டிங்கன்னா சரியாயிடும். இது மாதிரி ஒயரை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள், தெர்மோஸ்டாட். இப்போ ஃப்ளம்மண்ட்டும் நான் செக் பண்ணுற மாதிரி சென்டரில் 2 இருக்குது பார்த்திங்களா, அதுதான் ஃப்ளம்மண்ட்டு. அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டினியூட்டி வரும். கண்டினியூட்டி வந்ததுன்னா ஓகே, நல்லாயிருக்கு. இல்லை அப்படின்னா அது போயிட்டு இருக்கும், சரிங்களா. அது அடுத்து தெர்மோஸ்டாட். இதில் ஒரு ப்ரெஸ் பண்ணுறோம் பாருங்கள், இது கட் ஆஃப். இப்போ ஓவர்லோட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இது எக்ஸ்ட்ரா இன்னொரு தெர்மோஸ்டாட்டு. நியூ மாடலில் இந்த மாதிரி 2 தெர்மோஸ்டாட் இருக்கும், ஓல்டில் ஒன்று மட்டும் இருக்கும். இது இன்னு அவுட்டு 2 லைன் இருக்கும். அது கண்டினியூட்டி பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி வந்ததுன்னா ஓகே. அது மாதிரி தான் இதை செக் பண்ணணும், சரிங்களா. இது எரிஞ்சிச்சுன்னா அது மட்டும் வருங்க. இப்போ அந்த இன் அவுட்டு செக் பண்ணுறோம் பாருங்கள், கண்டினியூட்டி ஓகே வந்ததுன்னா
இது நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கண்டினியூட்டி வருது. அதே மாதிரி இந்தாண்டே நம்ம செக் பண்ணிக்கணும். இதுலேயும் பாருங்கள் கண்டினியூட்டி வருது. அப்போ வந்து தெர்மோஸ்டாட் நல்லாயிருக்கு, ஃப்ளம்மன்ட்டு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இப்போ இதில் தெர்மோஸ்டாட்டு எரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தது லைன் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ மெயினாக இதில் என்ன ஃபால்ட்டுன்னா இந்த ஃபிலமெண்ட்டை அந்த தெர்மோஸ்டாட்டு இது மாதிரி எடுத்திங்கன்னா வரும். சரிங்களா? அது மாதிரி ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு லைனை மட்டும் கட் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு புதுசாக வாங்கி நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி எடுக்கிற டைப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து இந்த இதுதான் ஃபால்ட்டாக இருந்தது. சரிங்களா? அது ஃபிலமெண்ட்டு இதுதான் நல்லாயிருக்கு. இதை நம்ம ஃபிலமெண்ட்டை கழட்டினோன்னா இந்த போல்டெல்லாம் வந்து கழட்டிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் செக் பண்ணிங்கனாவே இந்த ஹீட்டரை வந்து நம்மளே வந்து சரி பண்ணிக்கலாம். இதை பற்றி வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக இன்னும் நம்ம பார்ட்ஸ்லாம் வந்து பிரித்து ஃபால்ட் ஆகுது போடலாம். இப்போ இதில் வந்து ஒயர் வந்து கட்டாக இருந்தது, அதை நம்ம சரி பண்ணியிருக்கோம். இப்போ இது கனெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அயன் பாக்ஸுக்கு வர மாதிரி தான். எப்படின்னு பார்த்திங்கன்னா நியூட்ரல் வந்து டைரெக்டாக வந்து அந்த ஹீட்டிங் காயிலுக்கு போயிடும். ஃபேஸ் பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டாட்டு போயிட்டு அப்படியே தெர்மோஸ்டாட் போயிட்டு அவுட்ரு அப்படியே 2 தெர்மோஸ்டாட்டும் கண்டினியூவாக வந்து லாஸ்ட்டாக வந்து ஹீட்டிங் காயில் நெக்ஸ்ட்டு லைட்டுக்கு வரும். ஓகேங்களா? அவ்வளோதான் இது. இதில் வந்து இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா மெயின் டைரெக்டாக ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. தெர்மோஸ்டாட்டுக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் கனெக்ஷனு. இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு ஓகே இருக்குது அப்படின்னா இதே மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபால்ட்டு நமக்கு வருது அப்படின்னா நாமளே வந்து இதை சரி பண்ணிக்கலாம். அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் ஃபால்ட் இருந்தால் நம்ம ட்ரை பண்ணி பார்த்து ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்றதால இந்த வீடியோ போட்டிருக்கோம். இதை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டு உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஏதோ டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இதே வாட்டர் ஹீட்டரை இன்னும் நம்ம வந்து உங்களுக்கு தெளிவாக இன்னும் வந்து விரிவாக எல்லா பார்ட்ஸும் வந்து எப்படி மாற்றுறது அப்படின்ற மாதிரி நம்ம போடுவோம். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். இப்போ இருந்த மாதிரியே நம்ம வந்து இந்த லைன் இண்டிகேட்டரு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி நமக்கு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருளை நாமளே வந்து ஒரு ஈஸியான முறையில் சரி பண்ணிக்கிற மாதிரி நம்ம வீடியோ இருக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒயர்லாம் வந்து உள்ளே வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணிக்குவாங்க. ஃபிட் பண்ணி நம்ம எந்த மெத்தடில் வந்து கழட்டினமோ அதே மாதிரி திரும்ப வந்து கரெக்டாக முடிக்குவாங்க. மூடி அந்த ஸ்க்ரூலாம் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த லாக்கு பேக் சைடில் இருக்குதுங்களா, அதெல்லாம் கரெக்டாக லாக் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு ஸ்க்ரூலாம் போட்டு செக் பண்ணலாம். செக் பண்ணோம்னா பாருங்கள், இப்போ முன்னாடி கண்டினியூட்டி வரல, இப்போ கண்டினியூட்டி வருது சீரீஸில். ஓகேங்களா? அடுத்தது டைரெக்டாக நம்ம செக் பண்ணுறோம் பாருங்கள். டைரெக்டாக செக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இண்டிகேட்டர் அந்த லைட்டு எரியுது பாருங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ஓகே ஆகும். இது மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட்டு இருந்தது அப்படின்னா நாமளே வந்து வீட்டில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதால இந்த வீடியோ போட்டோம். அதை நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் சேஃப்டியாக பாதுகாப்பாக பண்ணுங்கள். மெயினாக வந்து நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? க்ளீன் பண்ணி எந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம்
ஓகேங்களா? அவ்வளோதான். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.